மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து பல மோசடிகளில் ஈடுபட்ட மிக நெருங்கிய நண்பர் அதிரடி கைது. 300 லட்சம் ரூபாய் பண மோசடி தொடர்பில் ஹெஹேலி ரம்புக்வெலவின் மகள் அதிரடி கைது. விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடிய இராணுவத்தினரை விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு அனுர பழி வாங்குகின்றார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாமல் ராஜபக்சவின் கடும் எச்சரிக்கை. கனமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் கெசல் பத்ரபத்மேவுடன் இணைந்து செயற்பட்ட பெண் சட்டத்தரணி நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இனிமேல் எனக்கு அரசியல் வேண்டாம், நான் முற்றுமுழுதாக விலகுகிறேன். அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி. கனமுல்ல சஞ்சீவ மற்றும் இசாரா செவ்வந்தியை திரட்டி பிடித்த போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. முன்னாள் அமைச்சர் ஹெஹேலி ரம்புக்வெலவின் மூத்த மகளான சமித்ரி ரம்புக்வெல கைது செய்யப்பட்டுள்ளார். சமித்ரி ரம்புக்வெல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். 300 லட்சம் ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்தமை மற்றும் சொத்துக்களை குவித்தமை தொடர்பாக குற்றச்சாட்டின் கீழ் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே ஹெஹேலி ரம்புக்வெலவின் மனைவி மற்றும் ஏனைய மகள்கள் மீதும் இதேபோன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மூத்த மகளும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் முன்னாள் அமைச்சின் செயலாளர் அனுச பெல்பெட்டியவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் சந்தேக நபர் தரப்பு சட்டத்திறனிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமான அனுச பெல்பிட்ட தனக்கு சொந்தமான 4,60,00,000 ரூபாய் பணத்தை எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருந்தார். அதன்படி மீண்டும் அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. சதோச நிறுவனம் ஊடாக கரம் மற்றும் தாயக்கட்டைகளை இறக்குமதி செய்ததில் 3.9 மில்லியன் ரூபாய் அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் பிரதிவாதிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்பை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்த ஆனந்த அலுத்கமகே, நளின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராட்சி ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். 2014 செப்டம்பர் 1 முதல் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் 14,000 கரம் பலகைகள் மற்றும் 14,000 தாயக்கட்டைகளை கொள்வனவு செய்ததில் சுமார் 3.9 மில்லியன் ரூபாய் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2014 ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசியல் லாபம் பெறும் நோக்கில் விளையாட்டுக் கழகங்களுக்கு இவற்றை விநியோகித்ததன் மூலம் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தவறிழைத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஆட்சேபனைகள் தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்படவிருந்த போதிலும் தீர்ப்பு இன்னும் தயாராகாத காரணத்தினால் அதனை மார்ச் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக மேல் நீதிமன்ற நீதிபதி அறிவித்தார். உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் ஒலுகல திடீர் சுகவீனம் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடந்த 30ஆம் தேதி இரவு ஏற்பட்ட திடீர் சுகவீனத்தை தொடர்ந்து ஆரம்ப சிகிச்சைக்காக அவர் முதலில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது IGP பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் உதவி காவல்துறை கண்காணிப்பாளரை சிறப்பு மருத்துவ குழு ஒன்று பரிசோதித்தது. மேலும் அந்த மருத்துவ பரிந்துரைகளின் அடிப்படையில் மேலதிக சிகிச்சைக்காக அவரை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவ மேற்பார்வையில் உள்ளார். மேலும் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக திரு ரோஹன் ஒலுகலவின் உடல்நிலை தற்போது முன்னேற்றமடைந்து வருவதாக IGP உறுதிப்படுத்தியுள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிரான ராணுவ வீரர்களின் போர் வெற்றியை பற்றி பேச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தைரியம் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் தனது உரையில் உலக நாடுகள் தங்கள் சுதந்திர தினங்களில் படைப்பிரிவுகள் மற்றும் பிரிவுகளின் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசுகின்றன. முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் வெற்றிகள் கூட பேசப்படுகின்றன. டிட்வா சூறாவளியின் போது ஆயுதப்படைகளின் பங்களிப்பு
அர்ப்பணிப்பு பற்றி ஜனாதிபதி பேசினார். ஆனால் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வீரர்களின் வெற்றிகளை பற்றி பேச அவருக்கு தைரியமில்லை. நாங்கள் தமிழ் மக்களுடன் போர் புரியவில்லை. சுதந்திர தினத்தன்று இந்த வெற்றியை பெருமையாக கூற நாட்டின் தலைவருக்கு முதுகெலும்பு இருக்க வேண்டும். அமைச்சர்கள் பகிரங்கமாக மத தலைவர்களை விமர்சிப்பது நாகரிகமான சமூகத்துக்கு அழகல்ல. திருகோணமலை போன்ற பகுதிகளில் மத தலைவர்கள் நடத்தப்பட்ட விதம் கவலைக்குரியது. அரசாங்கம் மக்களின் நலனை விட அரசியல் பழிவாங்கல்களுக்கே முன்னுரிமை அளிக்கின்றது. அதற்காகவே புதிய சட்டங்களை கொண்டுவர துடிக்கின்றது. சுதந்திர தினத்தில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் வழங்கப்படுகின்றது. மற்றவர்கள் ஒடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. சுதந்திர தினத்தன்று நாட்டின் ஒரு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு கொடி எதிர்ப்பு மற்றும் கர்த்தால் விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை காண முடிகின்றது. உண்மையான ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் சமமான உரிமையை வழங்குவதேயாகும் என்றார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணி நடத்தப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுரத்த இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சிரந்தி ராஜபக்சவை FCIDக்கும் நாமல் ராஜபக்சவை CIDக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அழைக்கின்றனர். ராஜபக்சர்களுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கல் வேட்டையின் ஒரு அங்கம்தான் இது. அரசு தமது இயலாமையை மூடி மறைத்துக் கொள்வதற்காகவே ராஜபக்சக்களை இவ்வாறு குறிவைக்கின்றது. படையினர் போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் இன்று ஜனாதிபதி உட்பட நாட்டு மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிகின்றது. இவ்வாறு பெரும் சேவையாற்றிய படையினரை டிட்வா புயலுடன் மட்டும் மட்டுப்படுத்துவதற்கு இந்த ஆட்சியின் கீழ் முயற்சி எடுக்கப்படுகின்றது. இனவாதத்துக்கு இடமில்லை என ஜனாதிபதி கூறுகின்றார். இது நல்லது. ஆனால் வடக்கு கிழக்கில் இனவாதம் தூண்டப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தில் அங்கு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அங்கு கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணி நடத்தப்பட்டுள்ளது. எனவே இனவாதத்துக்கு இடமில்லை என கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதனை செயலில் காட்ட வேண்டும் என்றார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்திற்கு உதவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி தமரகுமாரி அபேரத்ன தொடர்பான புதிய தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த தகவல்களை வழங்கியது. சட்டத்தரணி கைது செய்யப்பட்ட போது காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட சுமார் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஹோண்டா வெசல் ரக கார் மற்றும் ஒருவரின் பெயரில் இருந்த போதிலும் அது குறித்து சட்டத்தரணிக்கே சொந்தமானது என விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. வில்பிரட் திசாநாயக்க என்பவரின் பெயரில் அந்த வாகனம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனினும் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின்படி குறித்த சட்டத்தரணியே தனது சொந்த பணத்தை கொண்டு இந்த வாகனத்தை வாங்கியுள்ளார். இதற்கான பணம் எவ்வாறு திரட்டப்பட்டது என்பது குறித்தும் அவரது வங்கிக் கணக்குகளில் இடம்பெற்ற பாரிய பணப்பரிமாற்றங்கள் குறித்தும் CID விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். கொலை சம்பவத்தை செய்ததாக கூறப்படும் துப்பாக்கிதாரிக்கு குறித்த சட்டத்தரணி அவர்களுக்கு தேவையான 2 கழுத்துப்பட்டிகள், சட்டத்தரணிகளின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் இலச்சினை பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர், தண்டனை சட்டக்கோவை மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை ஆகிய சட்ட புத்தகங்கள், போலீஸ் சட்டத்தரணி அடையாள அட்டை ஒன்றை தயாரிப்பதற்கு தேவையான புகைப்படங்கள் ஆகிய பொருட்களை வழங்கியுள்ளமை விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ளார். இதனை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் கூறுகையில், தற்போது நான் எந்த ஒரு கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை, அரசியல் நடவடிக்கையில் பங்கேற்கவும் இல்லை. எவரேனும் நாட்டுக்கு நன்மை செய்தால் அது தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்று வருகின்றேன் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால கூறியுள்ளார். அறக்கலையவின் பின்னர் அரசியல் ரீதியில் மைத்ரி அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ளார். அதேவேளை கடந்த பொதுத் தேர்தலில் அவரது மகன் போட்டியிட்டிருந்தாலும் வெற்றி பெறவில்லை. மறைந்திருந்து திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்ட மாகந்துரை மதுஷின் மனைவி மற்றும் மகன் உட்பட 5 சந்தேக நபர்கள் மகரகமவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு காவல்துறை கான்ஸ்டபிளை தாக்கிய சம்பவம் தொடர்பாக இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட கான்ஸ்டபிள் மதுஷின் மனைவியுடன் தகாத உறவை பேணி வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவரது வீட்டில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது மதுஷின் மனைவி, அவரது மகன் மற்றும் பலர் கான்ஸ்டபிளை தாக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு காயமடைந்த கான்ஸ்டபிள் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது.